என் பாக்கெட்டில் எப்பயும் என் தலைவர் படம் இருக்கும். நான் என்னை என் தலைவரிடம் பிரிக்கின்ற ஒரே சக்தி மரணத்திற்கு மட்டும்தான் உண்டு. என்ன அந்த தலைவரிடம் யாரும் பிரிக்க முடியாது. அவர் என்னை வெளியேற்றலாம் நினைக்கலாம். மதிமுக இருந்து கொண்டுதான் வைகோ வாழ்க என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வெளியில் இருந்தாலும் தலைவர் வைகோ வாழ்க என்று சொல்வோம். தலைவருடைய நாடாளுமன்ற பணிகள் குறித்து மதிமுக இப்பொழுது இருக்கிற யாரும் சொல்லவில்லை. நாங்கள் தான் அந்த தலைவனை முழுமையாக உள்வாங்கினோம். எனவே நாங்கள் சொல்வதற்கு தகுதி இருக்கிறது. அந்த தலைவன் தான் எனக்கான முகவரி, அந்த தலைவன் தான் எனக்கான அடையாளம். அந்த தலைவன் வகுத்து தந்த 28 ஆண்டுகளுக்கு முன்பாக வகுத்த அந்த பணிகளை தான் நாங்கள் முன்னெடுத்து செல்வோம். இல்லை, மதிமுக பொறுத்தவரையிலும் தலைநகர் சென்னையில் கூடியவரை தமிழ்நாட்டில் எங்கும் நான் அழைக்கப்படக்கூடாது. பொதுக்கூட்டங்களில் அழைக்கப்படக்கூடாது. மாநாட்டில் நான் பேசக்கூடாது. கடைசியாக நடந்த பொதுக்குழு கூட நான் பேச அனுமதிக்கப்படவில்லை. எனவே இந்த காலகட்டத்தில் கட்சியிலிருந்து நான் ஒதுக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய திட்டம். சென்னையில் எங்கே எழுதினாலும் என் பேர் போடக்கூடாது, போஸ்டரில் படம் போடக்கூடாது, பேச்சு கூட பத்திரிகைகளோடு போடக்கூடாது. அதுதான் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற மண்டல கூட்டத்தில் கூட நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன். இப்போற்பட்ட சூழலில் தான் இந்த மனவேதனையிலிருந்து தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். நான் பங்கேற்கவில்லை என்பது தவறு. அனைத்து நிகழ்ச்சியிலும் பங்கேற்ற ஒரே நிர்வாகியாக நாங்கள் தான் இருப்பேன். தலைவர் கூட சிலர் இருக்கும்போது பங்கேற்காமல் போயிருக்கலாம். ஆனால் இதுவரை நான் லண்டன்லேருந்து கூட ஓடி வந்து பொதுக்குள்ள பங்கேற்க வேண்டும் என்ற அந்த ஜனநாயக புரிதலோடு தான் நான் வந்திருக்கிறேன். நான் சரியாக இருக்கிறேன், தலைவர் தான் தவறு செய்திருக்கிறார். இல்லை, இது மல்லை சத்யாவுடைய கருத்து அல்ல. சொன்னவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. இந்தியாவுடைய ஒன்றிய அமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு எல் முருகன் அவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற அப்போது அடல் பிஹாரி வாஜ்பாய் ஆட்சியில் பங்கேற்ற ஒரு கட்சி எங்களுடன் கூட்டணிக்கு வருவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற பதிலை அவர்தான் சொன்னார். அதற்கு பின்பாக அதை வழிமொழிகின்ற விதத்தில் பாஜகவுடைய மாநில தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அதையே வழிமொழிந்தார். எனவே சொன்னவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அதற்கு பின்பாக வந்த செய்திகள், எங்கெங்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது, எத்தனை தொகுதியில் கேட்கப்பட்டது, எத்தனை தொகுதியில் அவர் கொடுப்பதாக உத்தரவாதம் வழங்கினார் என்பதெல்லாம் திறந்த வெளியாகத்தான் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது என்னுடைய குற்றச்சாட்டு அல்ல. தலைவர் அப்படிப்பட்ட பழிக்கு ஆளாக வேண்டாம் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக நான் இங்கு வைக்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.